ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏலகிரி அகாடமி. நான் உங்க திரு. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இத்தொடரால் குறிக்கப்படும் சான்றோர்கள், இதை பத்தி தான் இந்த பதிவில் வந்து பார்க்க போறோம். இதுல இருந்து கண்டிப்பா வந்து டிஎன்பிஎஸ்சில क्वेश्चन கேட்டுருவாங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. குறிஞ்சி பாட வல்லவர் யாருன்னு பாத்தீங்கன்னா கபிலர். ஓகே, குறிஞ்சி பாட வல்லவர் கபிலர். விருத்தம் பாட வல்லவர் பாத்தீங்கன்னா கம்பர். ஓகே, விருத்தம் பாட வல்லவர் யார் அப்படின்னா கம்பர். உலா பாட வல்லவர் ஒட்டக்கூத்தர். கோவை பாட வல்லவர் ஒட்டக்கூத்தர். அந்தாதி பாட வல்லவர் ஒட்டக்கூத்தர். இப்ப பாருங்க, உலா, கோவை, அந்தாதி, இது மூணுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டக்கூத்தர் மட்டும்தான் வரும். ஸோ ஒரே மாதிரி வந்து இது கனெக்ட் பண்ணி படிச்சுக்கிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக வந்து இருக்கும். சரியா? அடுத்து கலம்பகம் பாட வல்லவர் பார்த்தீங்கன்னா இரட்டையர்கள், அதாவது இளஞ்சூரியன் முதுஞ்சூரியன் சேர்ந்து கலம்பகம் வந்து பாடியிருப்பாங்க. பரணி பாட வல்லவர் வந்து ஜெயங்கொண்டார். ஓகே, பரணிக்கோர் ஜெயங்கொண்டார் அப்படின்னு சொல்லிட்டு பலப்பட்டடை சொக்கநாத புலவர் வந்து பாராட்டி பேசியிருப்பார் இல்லையா? அப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுங்க, பரணிக்கோர் ஜெயங்கொண்டார் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். வெண்பா பாட வல்லவர் பார்த்தீங்கன்னா புகழேந்தி. வெண்பா பாடவல்லவர் யாரு? புகழேந்தி. வசை பாடவல்லவர் காலமேக புலவர். ஆசு பாடவல்லவர் காலமேக புலவர். இப்ப பாருங்க, வசையும் ஆசுவும் காலமேக புலவர் தான். உங்க கனெக்ட் பண்ணி படிச்சுக்கோங்க. மகா கவி யாரு? பாரதியார். தேசிய கவி பாரதியார். விடுதலை கவி யாரு? பாரதியார். இப்போ பாரதியாருக்கு பார்த்தீங்கன்னா மகா கவி, தேசிய கவி, விடுதலை கவி அப்படின்னு சொல்லிட்டு 3 சிறப்பு பெயர்கள் வந்து இருக்கு. இதை வந்து பார்த்து தெரிஞ்சுக்கங்க. அடுத்து பாருங்க, புரட்சி கவி பாரதிதாசன். புதுமை கவி பாரதிதாசன். இயற்கை கவி அப்படின்னாலும் பாரதிதாசன். அப்ப பாரதிதாசனுக்கு புரட்சி கவி, புதுமை கவி, இயற்கை கவி அப்படின்னு 3 சிறப்பு பெயர்கள் வந்து இருக்கு. நிறைய இருக்கு, இதில் வந்து நம்ம இம்பார்ட்டண்டா கொடுத்துருக்கோம். ஓகே ஓகே, இயற்கை தத்துவ கவி. ஓகே, இயற்கை கவிதை தத்துவ கவின்னு பார்த்தீங்கன்னா ரவீந்திரநாத் தாகூர். ஓகேவா? தத்துவம்னு வந்துச்சுனாவே நீ ரவீந்திரநாத் தாகூர் வந்து ஞாபகம் வச்சுக்கங்க, அது மட்டும்தான் இருக்கு. சரியா? இயற்கை கவிதை தத்துவ கவி அப்படின்னா ரவீந்திரநாத் தாகூர். ஓகே, காந்திய கவினா ராமலிங்கம் பிள்ளை. நாமக்கல் கவினாலும் ராமலிங்கம் பிள்ளை தான். இப்போ ராமலிங்கம் பிள்ளைக்கு காந்திய கவி என்ற பெயரும் இருக்கு, நாமக்கல் கவி என்ற பெயரும் இருக்கு. ஓகேங்களா? ஓமை கவிஞர் வந்து சுரதா. எல்லாருக்குமே தெரியுங்க, ஓமை கவிஞர்னா யாரு? சுரதா தான். ஓகே, குழந்தை கவி அப்படின்னா அளவல்லியப்பா. குழந்தை வந்து அழுதுகிட்டே இருக்கும் அப்படின்னு ஞாபகிச்சுங்க. குழந்தை கவி அப்படின்னா அளவல்லியப்பா. ஓகேவா? பொது உடைமை கவி அப்படின்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். ஓகேவா? பொது உடைமை கவி யாரு? பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். இது எப்படிங்க ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ பொது அதை போப்பா அந்த பாவரிசையில இருக்குல்ல, அப்படி ஈஸியா ஞாபகம் வச்சுங்க. பொது உடைமை கவினா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். ஓகே, தத்துவ கவி அப்படின்னா திருமூலர். தத்துவம் பேசுற வந்து மூளையே முடங்கிட்டே இருப்பான் அப்படின்னு கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. தத்துவ கவினா மூலர், அதாவது திருமூலர். ஓகேங்களா? ஓகே, சந்த கவி அப்படின்னா அருணகிரிநாதர். ஓகேவா? சந்த கவி யாரு? அருணகிரிநாதர். ஓகேங்களா? சன்மார்க்க கவி அப்படின்னா ராமலிங்க அடிகளார். ஓகேவா? வந்துச்சுனாவே ராமலிங்கம் தான். சரியா? ஓகே, கவிமணினா தேசிய விநாயகம் பிள்ளை. ஓகேங்களா? ஓகே, பண்டிதமணினா கதிரேச செட்டியார். பண்டிதமணி யாரு? கதிரேச செட்டியார். கவியரசன் பார்த்தீங்கன்னா கண்ணதாசன், வைரமுத்து, காமராசன். ஓகே, இப்போ வந்து ஆப்ஷன்ல ஏதாச்சும் கொடுப்பாங்க, நீங்க பார்த்து வந்து டிக் பண்ணிக்கணும். ஓகே, கவியரசன் யாரு? கண்ணதாசன், வைரமுத்து, காமராசனை கவியரசு அப்படின்னு சொல்லுவாங்க. கவிக்கோ அப்படின்னா அப்துல் ரகுமான். ஓகேங்களா? கவிக்கோ யாரு? அப்துல் ரகுமான். ஓகே, பெருங்கவிக்கோ பார்த்தீங்கன்னா சேதுராமன். இப்போ கவிக்கோனா அப்துல் ரகுமான், பெருங்கவிக்கோ அப்படின்னா சேதுராமன். ஓகேங்களா? கவி குயில் சரோஜினி நாயுடு. ஓகேங்களா? கவி குயில் யாரு? சரோஜினி நாயுடு. சுயமரியாதை இயக்கத்தந்தை ஈவேரா பெரியார். தன்மான இயக்கத்தந்தையும் ஈவேரா பெரியார் தான். சரி, அப்ப ஈவேரா பெரியார் பார்த்தீங்கன்னா சுயமரியாதை இயக்கத்தந்தையும் அவர் தான், தன்மான இயக்கத்தந்தையும் அவர் தான். ஓகேங்களா? நாவலின் தந்தைன்னு பார்த்தீங்கன்னா மாயூரம் வேதநாயகம் பிள்ளை. ஓகே, நாவலின் தந்தை யாரு? மாயூரம் வேதநாயகம் பிள்ளை. ஓகே, சிறுகதையினுடைய தந்தை யாருன்னு பார்த்தீங்கன்னா வாவேசு ஐயர். ஓகே, சிறுகதையின் தந்தை யாரு? வாவேசு ஐயர். ஓகேங்களா? அடுத்து புது கவிதையினுடைய தந்தை பாரதி. சிந்துக்கு தந்தை பாரதி. ஓகேங்களா? ஆல்ரெடி நம்ம தேசிய கவி, விடுதலை கவி எல்லாம் பார்த்தோம்ல, அதே போல புது கவிதையினுடைய தந்தை சிந்துக்கு தந்தையும் கூட பாரதியார் தான். ஓகேங்களா? இப்போ பாரதின்னு எழுதிட்டு அது கீழே என்னென்ன அப்படின்னு சொல்லி 4-5 படிச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சரியா? கனெக்ட் பண்ணி படிச்சிங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஆப்ஷனில் ஈஸியாக வந்து நீங்கள் தேர்வு பண்ண முடியும். அடுத்து நாடகத்தினுடைய தந்தை பார்த்தீங்கன்னா சங்கரதாஸ் சுவாமிகள். தனித்தமிழ் இயக்க தந்தை பார்த்தீங்கன்னா மறைமலை அடிகள். ஓகே, இப்போ தனித்தமிழ் இயக்க தந்தை யாரு? மறைமலை அடிகள். எல்லாருக்குமே மறைமலை அடிகள் தனித்தமிழுக்கு வித்திட்டார் இல்லையா? அப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கோங்க.
தமிழர் தந்தை அப்படின்னா சீபா ஆதித்தனார். சீபா ஆதித்தனார் தான் தமிழர் தந்தை என்னும் அழைப்பாங்க. அவர் தான் தற்போது இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சி இருக்கு இல்லையா, அதை வந்து அவர் தான் வந்து தொடங்கியும் வச்சிருப்பாரு. ஓகேங்களா? ஓகே. கலை தந்தை யாருன்னு பார்த்தீங்கன்னா கருமுத்து தியாகராச செட்டியார். ஓகே, கலை தந்தை யாரு? கருமுத்து தியாகராச செட்டியார். தொழிலாளர் தந்தை அப்படின்னா திருவி கல்யாண சுந்தரம். ஓகே, தொழிலாளர்களுடைய தந்தை யாரு? திருவி கல்யாண சுந்தரம். நாடக பேராசிரியர் பார்த்தீங்கன்னா பம்பல் சம்பந்த முதலியார். நாடக பேராசிரியர் யாரு? பம்பல் சம்பந்த முதலியார். ஓகே, நாடக தலைமை ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பம்பல் சம்பந்த முதலியார். இப்போ நாடகம் வந்துச்சு அப்படின்னா நீங்க ஈஸியாக வந்து பம்பல் சம்பந்த முதலியாரை தைரியமா நீங்க வந்து டிக் அடிக்கலாம், கண்டிப்பா வந்து கரெக்ட் ஆயிடும். சரியா? ஓகே. நாடக காப்பியம் வந்து சிலப்பதிகாரம். நடிகவேல் எம்ஆர் ராதா. நடிகர் யாரு? எம்ஆர் ராதா, எல்லாருக்கும் தெரியும். நடிகர் திலகம்னாலும் சிவாஜி கணேசன். ஓகேங்களா? கலைவாணர் யாரு? ஏஎஸ் கிருஷ்ணன். ஏஎஸ் கிருஷ்ணன் தான் கலைவாணர் என்ற பட்டம் வந்து பெற்றிருப்பார். ஓகேங்களா? ஓகே. முத்தமிழ் காவலர் வந்து பார்த்தீங்கன்னா கியாபே விஸ்வநாதன். ஓகே, முத்தமிழ் காவலர் யாரு? கியாபே விஸ்வநாதன். தமிழிசை காவலர் யாரு? ராஜா அண்ணாமலை செட்டியார். ஓகேவா? தமிழிசை காவலர் வந்து ராஜா அண்ணாமலை செட்டியார். ஓகே, இதோட வந்து இந்த ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து முடிச்சலாம். அடுத்த வீடியோல அடுத்த பார்ட் வந்து பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் போடக்கூடிய வீடியோ தொடர்ந்து நீங்க பார்க்கணும் அப்படின்னா மறக்காம கீழே இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.